காலை வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி சண்டேனால கொஞ்சம் உங்கள் கூட விளையாடலான்னு இருக்கேன். நான் 4-5 வருஷத்துக்கு முன்னாடி புதுசாக ஒரு கேம் கண்டுபிடிச்சேன். கிரிக்கெட், கேரம் போர்டில் கிரிக்கெட் விளையாடுறது. அதை நான் பப்ளிஷ் பண்ணியிருந்தேன். இப்போ அது ரொம்ப கேம் ஃபேமஸ் ஆகிருக்கு ஊர்லெல்லாம். எல்லோரும் பாம்பே, கல்கத்தாலெல்லாம் விளையாடுறாங்க, சென்னையில் விளையாடுறாங்க. இது எப்படி விளையாடுறதுன்றது ரொம்ப ஈஸி தான். ஒரு கிரிக்கெட்டுன்னா முதல்ல டாஸ் இருக்கணும், டாஸ் போடணும். 2 பேரில் யார் டாஸ் ஜெயிக்கிறாங்களோ அவங்க பேட்டிங்கோ ஃபீல்டிங்கோ செலக்ட் பண்ணலாம். சப்போஸ் அவர் பேட்டிங் செலக்ட் பண்ணிட்டாருன்னா காயை வழக்கம் போல் அடுக்கிட்டு அவர் வெள்ளைக்காயை அந்த துளையில் போடுவார். 4 துளை இருக்குல்ல, 4 துளையில் போடுறாரு. அதில் என்னென்னா, அது போட்ட உடனே அந்த ஆப்போசிட் பிளேயர் இருக்காருல்ல, அவர் ஃபீல்டர், அவர் என்ன பண்ணுவார், அந்த வெள்ளைக்காயை எடுத்துகிட்டு மறுபடியும் இந்த நம்ம லைனு வச்சு விளையாடுறோம் பாரு, அதுக்குள்ளே இருக்கிற இடங்களை எங்கே வேணாலும் வச்சு மீண்டும் அவர் வெள்ளைக்காய் போட விடாமல் தடுக்கலாம். அது ஃபீல்டிங். அப்படியும் அவர் போடுறாருன்னா போட்டால் தொடர்ந்து அவர் ஆடுவார். அவர் போடாமல் போயிட்டாருன்னா ஸ்ட்ரைக்கர் யாருக்கிட்ட வந்துடும், ஆப்போசிட் பார்ட்டி. அவர் என்ன செய்வாருன்னா, அவர் பவுலிங். அவர் வேலை என்னென்னா பிளாக் காயின் போடணும். பிளாக் காயினை உள்ளே போடணும். பிளாக் காயினை நீ உள்ளே போட்டிங்கன்னா ஒரு விக்கெட்டு. 9 பிளாக் காயினை உள்ளே போயிடுச்சுன்னா கேம் ஓவர், ஒரு இன்னிங்ஸ் ஓவர். ஆனால் கடைசி பிளாக் காயின் பேக்கெட்டில் உழற வரைக்கும் எல்லா ஒயிட்டும் ரெட்டும் சென்டரில் தான் இருக்கும். ரெட்டு இருக்குல்ல, ரெட்டு அதுக்கு இன்னர் சர்க்கிள் உள்வட்டம் இருக்குல்ல, அந்த உள்வட்டத்தில் வச்சு தான் விளையாட போவாங்க. அந்த உள்வட்டத்தில் வச்சு விளையாடும்போது ரெட் காயின் முதலில் நீங்கள் போட்டிங்கன்னா 4 ரன். போட்ட உடனே தொடர்ந்து மறுபடியும் அந்த ரெட் காயின் சென்ட்ரலுக்கு வந்த உடனே ஃபீல்டரால் வைக்கப்படுற இடத்துலேருந்து மீண்டும் நீங்கள் போட்டிங்கன்னா 6 ரன். தொடர்ந்து போட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா 6 ரன் கூட்டிக்கிட்டே போகலாம், ரெக்கார்ட் பிரேக் பண்ணலாம். ஆனால் அந்த ரெட் காயினை இந்த உள் சக்கத்துக்குள்ளே தான் வைக்கணுமே தவிர வெளியில் வைக்கக்கூடாது. ஸோ இவ்வளோ தான். இது முடிஞ்ச உடனே அதர் சைடு அவங்க இன்னிங்ஸ் விளையாடுவாங்க. யார் ஜெயிக்கிறாங்கன்னு பார்க்கலாம். என்ன புரியுதுன்னா உங்களுக்கு இன்னொரு வாட்டி விளக்கமாக சொல்கிறேன். டாஸ் போடணும், பேட்ஸ்மேன் வெள்ளைக்காயை உள்ளே போடணும். வெள்ளைக்காயை உள்ளே போட்ட உடனே ஃபீல்டர் அதை மறுபடியும் சென்டரில் வச்சது அந்த அவுட்டர் ஸ்பேஸ் அபோவ் லைனில் இருக்கிற இடங்களில் வச்சுருவார். அப்ட்ராக்ட் பண்ணி வைப்பார், அடுத்த வெள்ளைக்காயை நீங்கள் போடாத அளவுக்கு. அப்படி ஆடணும். அவருக்கு காய் எதுவும் போடலைன்னா ஸ்ட்ரைக்கர் ஃபீல்டர்கிட்ட வந்துடும். அவர் பிளாக் காயினை உள்ளே போடுவார். பிளாக் காயின் மீண்டும் மீண்டும் வெளியே வராது. 9 பிளாக் காயினை உள்ளே வந்துடுச்சுன்னா ஆல் விக்கெட் அவுட். இவ்வளோதான். புரியுதா? காலை வணக்கம், நன்றி. பார்த்து நல்லா விளையாடுங்க. இது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கான கேம் தான். விளையாட இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். காலை வணக்கம்.